விஷால் முதல் முறையா இயக்கி நடிச்சிருக்கும் மகுடம் படத்துல அஞ்சலி, துஷாரா விஜயன், ஜான் விஜய், தம்பி ராமையான்னு பெரிய ஸ்டார் கேஸ்டே இருக்காங்க. ஈட்டிப்படை இயக்குனர் ரவி அரசுதான் இந்த கதை எழுதியிருக்காரு. கதைன்னு பார்த்தா புதுசா எதுவும் இல்லை. வழக்கம் போல அதே பழிவாங்கல் வபார்முலா தான். அப்பா மகன் பாசம், ஹார்பர் கடத்தல்னு அரைச்ச மாவையே அரைச்சிருக்காங்க. அப்பாவை வெறுக்கிற மகன் அப்புறம் அவரை புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையாங்கிறது தான் ஒன் லைன். படத்தோட ஆரம்பத்துல 60 ஸ்பெக்ட்ராப் குழந்தை கடத்தல்னு ஏதோ சீரியஸா போக போகுதுன்னு எதிர்பார்த்தா டக்குன்னு யூடர் நடிச்சு எங்கேயோ போயிடுது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல மிடில் கிளாஸ் மகன் விஷால் கார் வாங்கப்படாத பாடுபடுற சீன்ஸ் ஓகே. ஆனா தம்பி ராமையா காமெடிங்கிற பேர்ல பண்ணது சிரிப்பே வரல. அப்புறம் இன்டர்வல்ல அப்பா விஷாலை மாசா காட்டி ஏதோ சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் முழுக்க வட சென்னை வாசனை அடிக்குது. ஆனா ஒரு சாதாரண ஆளு எப்படி டவுன் ஆனா? வில்லனுக்கும் இவருக்கும் என்னதான் பிரச்சனைன்னு எதற்குமே தெளிவான விளக்கம் இல்லை. மெயின் கேரக்டர் செத்ததும் படம் முடிஞ்சதுன்னு நினைச்சா தேவையில்லாம 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் சண்டையை இழுத்து ஓவர் டோஸ் ஆக்கிட்டாங்க. அதுவும் லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல்ல சம்பந்தமே இல்லாம இளையராஜா பாட்டை வச்சு பைட் சீன் போட்டதெல்லாம் சுத்தமா செட் ஆகல. பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தா அஞ்சலியோட நடிப்பு நிஜமாவே மிரட்டல். செகண்ட் ஹாப்ல அவங்களோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பர். துஷாராவோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜிவி பிரகாஷோட பின்னணி இசை செம் கூஸ்பம்ஸ், கேமரா ஒர்க்கும் தரம். விஷால் அப்பா மகன் 2 ரோல்லையும் நல்லா பண்ணியிருந்தாலும் அப்பா கெட்டப்ல மார்க் ஆண்டனி படவாடை லைட்டா அடிக்குது. மொத்தத்துல 3 மணி நேர படத்துல எடிட்டர் கொஞ்சம் கத்தரி போட்டிருக்கலாம். லாஜிக் ஓட்டைகள், அதிகமான ஆக்ஷன், இழுவையான திரைக்கதையால படம் பெருசா கனெக்ட் ஆகல. அதே போல நடிகர்களோட உழைப்புல எந்த குறையும் சொல்ல முடியாது. விஷால் தன்னோட டைரக்ஷன் கனவை நிறைவேற்றணும்னு ரொம்பவே ஆசையா களமிறங்கியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ்ல வழக்கம் போல பிச்சு உதறியிருக்காரு. அஞ்சலியோட கேரக்டர் டிசைனும் அவங்களோட ஆக்டிங்கும் படத்துக்கு மிகப்பெரிய தூணா இருக்கு. துஷாரா விஜயன் ஃபர்ஸ்ட் ஹாப்ல வர கொஞ்ச நேரத்துலயே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா சிக்கலே எங்க வருதுன்னா கதையில தான். ஒரு மாஸ் ஆக்ஷன் டிராமா எடுக்கும்போது அதுக்கு வலுவான உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு, எமோஷனல் கனெக்ட் வேணும். ஆனா இங்க அப்பா மகன் இடையில இருக்கிற பிரச்சனை, அந்த ஹார்பர் பின்னணி, இது எதுவுமே நமக்கு ஆழமா போய் சேரல. ரொம்பவே பழகிப்போன தமிழ் சினிமா ஃபார்முலாவை வச்சு நிறைய வயலன்ஸ், தேவையில்லாத நீளம், அப்புறம் லாஜிக் இல்லாத திருப்பு முனைகள்னு எல்லாத்தையும் ஒரே படத்துல அடைக்க பார்த்திருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா அஞ்சலியோட மிரட்டலான நடிப்பு, ஜிவி பிரகாஷோட பீஜம், அப்புறம் விஷாலோட வெறித்தனமான ஆக்ஷன் சாஸ்காக மட்டும் இந்த மகுடம் படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா பெரிய எதிர்பார்ப்போடு போனா கண்டிப்பா கொஞ்சம் ஏமாற்றம் தான் மிஞ்சும். இந்த படத்தோட ரேட்டிங் 5க்கு 2.75